ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் தாய் ஒரு வாக்கை எடுத்து உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த வாக்கை என் பிள்ளை கேட்க வேண்டும் என்ற அவசியம் இருப்பதால் தான் உன்னை தேடி இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன். சிறிதளவேனும் என் மீது நம்பிக்கை நீ வைத்திருப்பதால் தான் உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன். தெய்வத்தை வணங்கி என்ன பயன் என்று சலிப்பு ஏற்பட்டு விட்டது உனக்கு. உன்னை சொல்லியும் குற்றமில்லை. எதையோ தேடி யார் யாரையோ நம்பி எங்கெங்கோ சென்று கையில் இருப்பதையெல்லாம் தொலைத்து இன்று ஒன்றுமில்லாதவளாய் நின்று கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது தெய்வத்தின் மீது சலிப்புதானே ஏற்படும். ஆனால் தேவையில்லாமல் நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். தங்கமே, உன்னுடைய நேரம் காலம் சரியில்லாததால் தான், உன்னுடைய கர்ம வினைகள் உன்னை சூழ்ந்திருப்பதால் தான் இதுபோல மனிதர்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு நல்லவர்களாக இருந்தவர்கள் கூட கெடுதல் கொடுப்பவர்களாக மாறி இருக்கிறார்கள். அவர்களால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய். அனுபவிக்க கூடாத வலிகளையும் வேதனைகளையும் கூட அனுபவித்து விட்டாய். கண்ணீர் சிந்தி சிந்தி உன் கண்களில் இனி கண்ணீரே இல்லை என்ற நிலைக்கு வந்து விட்டாய். ஆனால் பிரச்சனைகள் இன்னும் தீருவதாக இல்லை. உன் உடன் இருப்பவர்களும் உன்னிடத்தில் பொய்களை சொல்லி வாக்குவாதத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். செய்யாத குற்றங்களை உன் தலையில் போட்டு பழிகளை நீ சுமக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே வீட்டில் இருந்தாலும் இரத்த உறவாக இருந்தாலும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று உன்னை ஒரு எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ என்னதான் நல்லது செய்தாலும் அதில் பயனில்லை. உன்னை வெறி பிடித்தவர்கள் போலத்தான் கண்களில் வெறியோடு உன்னை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இருந்து உன்னை தப்பிவிக்க வேண்டும் என்றுதான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஒரு காரியம் நடக்கவே கூடாது என்று இதுநாள் வரை நானும் என்னை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டுதான் இருந்தேன் என் பிள்ளையே. நீயும் அடிக்கடி சொல்லும் ஒரு விஷயத்தை சிறிதளவேனும் நானும் கேட்க வேண்டுமே என்று பொறுமையும் காத்து வந்தேன் என் தங்கமே. ஆனால் இன்று நானும் பொறுமை இழந்து கட்டுப்படுத்தி வைத்திருந்ததை விட்டுவிட்டேன் என் பிள்ளையே. நடப்பது நடந்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட்டேன். தங்கமே, அதற்காக உன்னிடம் நான் மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். உன்னை போல பொறுமையாக என்னால் இருக்க முடியவில்லை என் பிள்ளையே. உன்னை போல சகிப்புத்தன்மையும் எனக்கு இல்லையே என் தங்கமே. அதனால்தான் இந்த முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் என் செல்ல பிள்ளையே. உன் மனதில் இருக்கும் தீராத வேதனைகளை அடியோடு தீர்க்க வேண்டும். உன்னை பிடித்திருக்கும் செய்வினைகளை அடியோடு அழிக்க வேண்டும் என்ற நிலைக்கு நான் வந்துவிட்டேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னை பாடாய் படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை பறித்து கொண்டு உன்னிடம் இருப்பதையும் பறித்து நடுத்தெருவில் நிர்கதியாய் உன்னை நிற்க வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் உனக்கு எதிரியாக நின்று உனக்கு செய்வினைகளை செய்து உனக்கு தொல்லைகளை கொடுத்து உன் வாழ்வை இழக்க வைத்த அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை கொடுத்து விட்டேன் நான். நீ அடிக்கடி என்னிடம் கேட்டாய், எனக்கு என்ன பிழை அவர்கள் செய்திருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விடாதே தாயே என்று நீ கேட்டதால் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது என் கட்டுப்பாட்டை இழந்து அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து விட்டேன். இன்னும் 24 மணி நேரத்தில் உன் செவிகளில் கேட்பாய். உன் வாழ்க்கையை அழித்தவன் அழிந்து விட்டான் என்பதை உன் செவிகளில் நீ கேட்கத்தான் போகிறாய். அப்போது சிறிதளவு என் மீது இருக்கும் நம்பிக்கை அதிகளவு மாறப்போகிறது. பிறரின் வேதனையை தாங்க முடியாத உனக்கு வேதனைகளை கொடுத்த அவர்கள் அழியப் போகிறார்கள் என் தங்கமே. என் வாக்கு பலிக்கட்டும் என்று நினைத்தால் அன்பு பிள்ளையே, நான் சொல்வதை கேள்.
48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி இனி எந்த எதிரியும் உருவாகாமல் உன்னை காப்பாற்ற எனக்கு வழிவகுத்துக் கொடு. நான் சொல்வது அனைத்தும் சரிதானே என் பிள்ளையே? இன்னும் 24 மணி நேரத்தில் உன் செவிகளில் கேட்கப்படும் செய்தி நடக்க வேண்டும். தடைகளை உடைத்தெறிந்து விடு. பொறுமை காக்காதே. இனியும் பொறுமையோடு இருந்தால் உன் வாழ்வை அடியோடு அழித்து உன்னுடைய வம்சத்தை முழுமையாக அழித்து விடுவார்கள். உடனடியாக உன் தாய் சொன்னதை கேள். ஓம் சக்தி. நன்றி.